ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது கேரளா ஸ்பெஷலான மீன் பொழிச்சது. இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, மசாலா தடவின மீனை வாழை இலையில கட்டி அதை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் த டே. நம்ம லைஃப்பில் எப்போவுமே மறக்கக்கூடாத 2 விஷயங்கள் என்னென்னா, மற்றவங்களோட உழைப்பில் வாழக்கூடாது, மற்றவங்க சிரிக்கிற மாதிரியும் வாழக்கூடாது. மற்றபடி நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு இந்த மாதிரி 3 மீன், ஒரு மீடியம் சைஸ் மீன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். பட் அதிகமாக முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து பயப்படாமல் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த மீனை எல்லாத்தையும் மசாலா தடவி நம்ம வச்சிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் நார்மலான மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 லெமன் வந்து விதை எடுத்துட்டு நல்லா இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டதால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நம்ம மீனை எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மசாலாவை எல்லாத்தையும் நல்லா தடவிடலாம். மீனில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த மசாலா எல்லாம் உள்ளேயும் நல்லா இறங்கும். நல்லா மசாலா எல்லாம் உள்ளேயும் போகிற அளவுக்கு நல்லா அழுத்தி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீனில் மசாலா தடவினதுக்கு அப்புறமா இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், மசாலா எல்லாம் ட்ரை ஆகட்டும். அந்த சேம் டைம்லேயே நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 50 கிராம் 50ல் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு, மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அடுத்ததான் மீனை பொரிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. இந்த மாதிரி சாலோ ஃப்ரையே பண்ணுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மீனை பொரிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இது வெந்தால் போதும். ஏன்னா மீன் வேகிறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ 3/4 பங்கு அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும். அடுத்ததான் நம்ம வந்து வாழை இலையிலையும் சுற்றி வேக வைக்கிறோம். அதனால் இதில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வேக விடுங்க, போதும். இப்போ மீனை வந்து சாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இது கேமராவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒயிட்டாக மசாலாலாம் சேராத மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து மசாலாலாம் நல்ல உள்ளே இறங்கி சூப்பராக தான் இது வந்து ஃப்ரையாக இருந்தது. இதில் பெருசாக ரொம்ப மசாலா ஒட்டலைனாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம வந்து மசாலா தடவ போகிறோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா வச்சு ஒரு கிரேவி மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த ஆயிலையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆயிலை வந்து மற்ற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதிலேயே நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த எண்ணெயை சேர்த்துட்டு, அடுத்ததான் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். அப்படி வரும்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், போதும். இப்போது இந்த வாழை இலையை வந்துட்டு நம்ம அடுப்பில் காட்டி
நல்லா இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா பச்சை இலையில நம்ம வந்து மீனை வச்சு கட்ட முடியாது, இலை வந்து கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி வாட்டும் போது என்ன ஆகும்னா நம்ம எப்படி கட்டினாலும் அதுக்கு வந்து அப்படி இலகுவாக நமக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இலைக்கு மேலேயே ஒரு சின்ன பீஸ் இலை வந்து நான் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது ஒருவேளை அந்த மேலே உள்ள இலை வந்து வெந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா மீன் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அதுக்கு மேலேயே ஒரு சின்ன இலை வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த இலையிலேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மசாலா கிரேவியை வந்து இதில் வச்சிடலாம். ரொம்ப வைக்க தேவையில்லை, இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு அடுத்ததான் ஆல்ரெடி நம்ம வந்து சேலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மீனையும் அது மேலே வச்சுட்டு இது மீனுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் மசாலா வைக்க போகிறோம். நான் 2 மீன் எடுத்துருக்கிறதுனால 2 மீனுக்கும் தேவையான மசாலா வந்து இதில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 மீன் மேலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மசாலா வந்து நம்ம வச்சிடலாம். நல்லா மீன் ஃபுல்லாக கவர் ஆகுற அளவுக்கு நல்லா மசாலா வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இதில் வந்து ஒரு தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 2 துண்டு ஸ்லைஸ் வந்து நான் ஒவ்வொரு மீன் மேலேயும் வச்சுக்கிறேன். இது வந்து வெந்து வரும்போது இதில் தக்காளியில் இருக்கிற ஒரு லைட்டான ஒரு புளிப்பு வந்து இந்த மசாலாவில் இறங்கும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலாவில் வந்து தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்கலை. அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்குன்னு பயந்தா அது வேண்டாம். அடுத்து இப்போது அந்த வாழை நார் இருக்குல்ல அந்த நாரை வச்சு இந்த மாதிரி நான் வந்து வாழை இலையை நல்லா இந்த மாதிரி கட்டிக்கிறேன். இப்போ கட்டியாச்சு. இப்போ கடாயில் நல்லா அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு கவனமாக தூக்கி அந்த வாழை இலையில் கட்டி வச்சுருக்கோம்ல அந்த மீனை வந்து உள்ளே வச்சுருங்க. பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா வேகமாக வைக்கும்போது அந்த எண்ணெய் வந்து மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயிலேயே வந்துட்டு அந்த வாழை இலை வந்து அப்படியே வேகும். அந்த தேங்காய் எண்ணெயில் வேகிற அந்த வாழை இலையோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து அந்த மீனில் வந்து அப்படி இறங்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட ஸ்பெஷலே அதுதான். நம்ம வாழை இலையில் கட்டி அதை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். அதுதான் இந்த மீனில் இருக்கிற வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியே. பொதுவாகவே நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடே வாழை இலையில் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனி தான். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் வாழை இலையை பொரிக்கும் போது அந்த 2 ஃப்ளேவரும் கலந்து அந்த மீனுக்கு வந்து அவ்வளோ அருமையான ஒரு சுவையை வந்து கொடுக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக விடுங்க. தீ ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். ஏன்னா மெதுவாகவே இது வந்து குக் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கும். 10 to 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுங்க. இப்போ இது சூப்பராக வெந்து தயாராகிருச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழை இலையை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து வேகும் போதே இதோட வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். அதுவும் அந்த தேங்காய் எண்ணெயில் வேகும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா அந்த தக்காளியோட ஜூஸு, அந்த பச்சை மிளகாவோட காரம் எல்லாமே இறங்கியிருக்கும். அதில் பார்க்குறதுக்கே அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. அந்த மீனையும் மசாலாவையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாவது இந்த மாதிரி மீன் வாங்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி மீன் புட்டு என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்தால் கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம வாழ்கிற லைஃப் ஒரு தடவை தான். ஸோ வாழ்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்கணம் தமிழ்.